கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஆர்சிபி மீது பதிவு செய்யப்பட்டுள்ள எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்சிபி மனு தாக்கல் செய்திருக்கிறது. பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஆர்சிபி மீது பதிவு செய்யப்பட்டுள்ள எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆர்சிபி அணி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பெங்களூரு கூட்ட நெரிசல், அதாவது ஆர்சிபி வெற்றி பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆர்சிபி அணிக்கு எதிராக 3 எஃப்ஐஆர்கள், ஒரு எஃப்ஐஆர் பெங்களூரு போலீசாரால் போடப்பட்டது. இன்னும் 2 எஃப்ஐஆர்கள் அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி நிர்வாகம் சார்பில் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுல பல்வேறு விஷயங்கள், அதாவது தங்கள் மீது எந்த தவறுமே இல்லை, இது முழுமையான பாதுகாப்பு குறைபாடுதான் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். போலீசார் தங்களுக்கு அந்த ஓபன் பஸ் பரேட் என்று சொல்வார்கள், பேருந்தில், திறந்தவெளி பேருந்தில் வீரர்களை அழைத்துச் செல்வது வேண்டாம் என்று மட்டும்தான் பரிந்துரைத்திருந்தார்கள். அதை நாங்கள் செயல்படுத்தவில்லை, அவர்கள் பேச்சை கேட்டிருக்கிறோம். ஆனால் அரங்கிற்குள் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக எந்த விஷயத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை, நிகழ்ச்சி நடத்த எந்த தடையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலகக்கோப்பை வெற்றியின் போது 32,000 பேர் மட்டுமே அமரக்கூடிய வான்கடே மைதானத்திற்கு வெளியே பல லட்சம் பேர் கூடினார்கள். அப்போதெல்லாம் பாதுகாப்பு சரியாகத்தான் செய்யப்பட்டிருந்தது. அதே போல் இந்த விவகாரத்திலும் எத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள் என்று இருந்தாலும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்திருக்க வேண்டும். இதில் தங்களது தவறும் இல்லை, எதுவும் இல்லை, பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் என்று குறிப்பிட்டிருக்கார். அதே போல இங்கு சின்னசாமி மைதானத்தின் முன்பு எவ்வளவு கூட்டம் கூடினார்களோ அதே அளவு கூட்டம் தான் விதான் சௌதா முன்பும் கூடியது. அங்கு பாதுகாப்பு அளிக்க முற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பை குறைவாக செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த மனுவில் குற்றச்சாட்டாக தெரிவித்து தங்கள் மீது பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.